Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டேஸ்டான fudgy brownie ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் அவன் எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா கம்மியான ingredients வச்சு செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யிறதுக்கு நம்ம வந்து tin ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 6 இன்ச் அளவுல tin வந்து எடுத்துர்க்கேன். இதுல வந்து பட்டர் பேப்பர் சுத்தில சைடுலயும் கீழேயும் சேர்த்து பட்டர் பேப்பர் வச்சு வச்சிரலாம். அப்ப நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பட்டர் பேப்பர் வச்சிட்டு இத வந்து தனியா வச்சிரலாம். அடுத்து இன்னொரு dry bowl எடுத்துர்க்கேன். இதுல வந்து ஒரு 1/2 கப் dark compound சேர்த்துக்கறேன். அதிலே ஒரு 50 கிராம் அளவுக்கு unsalted butter சேர்த்து double boiling மெத்தட்ல நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பட்டர் சேர்த்திருக்கிறதுனால நமக்கு வந்து அது சீக்கிரமா மெல்ட் ஆகிரும். இப்போ பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இனி இத வந்து நான் அடுப்புல இருந்து இறக்கிறேன். இறக்கினதுக்கு அப்புறமா இத லைட்டா mix பண்ணிட்டு கட்டி எதுமே இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு dry bowlக்கு மாத்திக்கலாம். எந்த பவுல்ல செய்ய போறீங்களோ அந்த பவுலுக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு அதிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு sugar சேர்த்திருந்தேன். நார்மல் sugar தான், பவுடர் சுகர்லாம் சேர்க்கல. நார்மல் sugar 1/4 கப் sugar சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரலாம். நம்ம sugar சேர்த்தா அது ஒரு மாதிரி கட்டியாட்டு திரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நம்ம அடுத்தல முட்டை சேர்த்து mix பண்ணும்போது நமக்கு அது சரியாயிடும். இப்போ பாருங்க sugar சேர்த்து நான் ஓரளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து முட்டை சேர்த்துக்கறேன். 2 முட்டை உடைச்சு சேர்த்துக்க போறேன். ஒரே டைமா சேர்க்காம ஒன்னு சேர்த்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் முட்டை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். நம்ம முட்டை சேர்த்து mix பண்ணும்போது நமக்கு வந்து அது sugar வந்து கரைய ஆரம்பிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் முட்டை சேர்த்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவது முட்டை வந்து நான் உடைச்சு சேர்த்துக்கறேன். ரெண்டாவது முட்டையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரலாம். அந்த sugar வந்து நல்லா கரையட்டும். அந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் நல்லா mix பண்ணிட்டேன். அடுத்தல இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு அதையும் நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு சாலட் வச்சிட்டு இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கேன். இது வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவரை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா அதையுமே நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணிட்டேன். அடுத்து இதிலே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கிறதுக்காக சேர்த்து mix பண்ணதுக்கு அப்புறமா இதுல மறுபடியும் சாலடை வச்சிட்டு 1/3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். இது டேபிள்ஸ்பூன் கணக்குல 5 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு. மைதா மாவு சேர்த்து அதையும் நல்லா சலிச்சு விட்டுறலாம். சலிச்சிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. நம்ம fudgy brownie செய்யும்போது மாவு வந்து கம்மியா சேர்த்தா போதும். கேக்கி brownieக்கு வந்து மாவு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அதனால நான் வந்து 5 டேபிள்ஸ்பூன் மாவு தான் சேர்த்திருக்கேன். மாவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பாச்சுலா வச்சு mix பண்ணிக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு choco chips வந்து நான் சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க நார்மலா சாக்லேட் டார்க் அமௌண்ட் இருக்குல அத வந்து சின்ன சின்னதா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல சேர்க்கலாம்னு பரவாயில்லை, அது உங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து நான் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து டின்ல சேர்த்துறேன். உங்களுக்கு தேவையான நட்ஸ் கூட இதல சேர்த்துக்கலாம். இத வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணா அவன் அப்படி இல்ல குக்கர்ல உள்ள வச்சு ஒரு 25 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன்ல இருந்தா 180 டிகிரி செல்சியஸ்லயும் குக்கர்ல வைக்கிறதா இருந்தா லோ ஃப்ளேம்லயும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது சரியா பேக் ஆகி வரதுக்கு 30 நிமிஷம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆகாது. சரியா 30 நிமிஷத்துல அது நமக்கு பேக் ஆகி வந்துரும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம டின்ல இருந்து வெளியில எடுத்துறலாம். எடுத்துட்டு அந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக மேல லைட்டா சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்கறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கு மேலே கொஞ்சமா பாதாம் பருப்பும் கொஞ்சம் choco chipsம் சேர்த்திருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். நீங்க வந்து நார்மலா அப்படியே வந்து நம்ம கட் பண்ணாலும் சரிதான். இனி இத வந்து உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணும், எவ்வளவு சைஸ்ல வேணுமோ அதுக்கு ஏத்தால நீங்க வந்து பீஸ் போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா இந்த brownie fudgy brownie வந்து பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப கம்மியான ingredients வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் அவன் இப்படி எதுவுமே இல்லாம குக்கர்லயே நார்மலா செஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி இருந்துங்கறதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பை.